அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நடப்பது ஆன்மீக வழிபாடா அல்லது அரசியல் நடவடிக்கையா? முருகன் பெயரை வைத்துக்கொண்டு இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கான முயற்சியா? இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மதுரையில குன்றம் காக்க கோவிலை காக்க என தலைப்பிலான முருக பக்தர்களின் பிரம்மாண்டமான மாநாடு இன்று மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை பிஜேபி இந்து முன்னணி தயாரிப்புல இன்னைக்கு நடக்க இருக்குதுங்க. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடி முடிச்சிருக்கிறாங்க. மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள 8 லட்சம் சதுரடி பரப்பு மைதானத்துல பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக மாநாட்டு அரங்கிலும் வெளியிலுமாக 5 லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடி கிண்ண சாதனை படைக்க திட்டமிட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. நேரில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அவரவர் வீட்டில இருந்து கந்தசஷ்டி கவசம் பாடலான்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பக்தர்களை மதியம் 3 மணிக்குள் மாநாட்டு திடலுக்குள் வருமாறும், மாலை 4 மணிக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடப்பதாகவும், மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படுவதாகவும், அதாவது அந்த கந்தசஷ்டி கவசம் பாடுறப்ப இந்த எல்இடி திரையில பாடும்போது பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சுங்க. மாநாட்டுக்கு வெளியூர்லேருந்து வரும் பக்தர்கள் பாஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனையை போலீசார் தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததால் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருமளவு இப்ப அதிகரிச்சிருக்குங்க. அதற்கு ஏற்றாற்போல் வாகனங்களை பார்க்கிங் செய்யவும் விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள பிரதான சாலையில் மாநாடு வளாகம் அமைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கூடுதல் போலீசாரை நியமிச்சிருக்கிறாங்க. மாநாட்டிற்கு வரும் முக்கிய விருந்தினர்களுக்கு சிறப்பு வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு வளாகத்திற்கு பொதுமக்கள் செல்ல 2 நுழைவாயில்களும், விஐபி வாகனங்கள் செல்வதற்கு 1 நுழைவாயிலும் அமைக்கப்பட்டிருக்குங்க. மாநாட்டு வளாகத்திற்கு எதிர்ப்புறம் வாகனங்களை நிறுத்த பெரிய பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு. மக்கள் செல்லும் வழியில தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போலீசார் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. மாநாட்டு வளாகத்திற்கு பொதுமக்கள் செல்வதற்கு 2 நுழைவாயில்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு கூட்டத்திற்கு ஏற்ப பக்தர்கள் பிரித்து விடப்பட்டிருக்கிறாங்க. அதோடு மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு, சக்கர நாற்காலிகள் செல்வதற்கு, பாலூட்ட தனி அறைகள் ஏற்பாடு செய்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனி முறையில் செஞ்சிருக்கிறாங்க. 200 கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 1000 லிட்டர் தண்ணீர் டேங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. போலீஸ் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் 5 துணை கமிஷனர்கள், 15 கமிஷனர்கள், 54 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 2279 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அறுபடை வீடுகளின் செட்டு போட்டு, அதாவது அறுபடை வீடுகளின் அருட்காட்சி என்ற பேரில் அந்த கோபுரம் உள்ள இருக்கிற கடவுளின் மாதிரிகள் திறக்க ஜூன் 16ஆம் தேதி திறந்திருக்காங்க. பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, சாமிமலை, திருப்பரங்குன்றம், பழைமுதிர்ச்சோலை போன்ற அந்த அறுபடை வீடுகளின் முருகன் சிலைகள் உருவாக்கப்பட்டு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கோவிலுக்கு செட் அமைக்கப்பட்டு மக்கள் வழிபாட்டிற்காக திறந்து வச்சிருக்கிறாங்க. நேற்று மாலை வரை 1 லட்சம் பக்தர்கள் தரிசனம் அதை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுல ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், பாஜக முக்கிய தலைவர்கள் நைனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறாங்க. சரி, நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கட்டும். ஆனா நமக்கு என்ன கேள்வின்னா, இத்தனை நாள் இல்லாம முருகனை இந்து முன்னணியை வைத்து பாஜக தூக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலா நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணியை 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி பழனியில் துவங்கும் போது முப்பாட்டன் முருகனுக்கு தைப்பூச நாளில் வேல் எடுத்து காவடி தூக்கி பூசை நடத்தி பெரும் விழா நடத்தியது தமிழக மெய்யியல் வரலாற்றுல ஒரு மைல்கல் நிகழ்ச்சிங்க. வேல் வழிபாடு, மூத்தோர் முன்னோர் வழிபாடு என பல்வேறு திட்டங்களோடு வீரத்தமிழர் முன்னணி தொடங்கப்பட்ட போது அதன் முதல் தீர்மானமே தமிழர்கள் இந்துக்கள் அல்லர். சொல்ல போனால் இந்த மத சகதியிலிருந்து, மத சிந்தனையிலிருந்து முருகனை நுட்பமாக பிரித்து முருகன் ஒரு மதத்திற்கான கடவுள் அல்ல, இனத்திற்கான கடவுள் என்பதை வீரத்தமிழர் முன்னணி பேரறிவிப்பு செய்திருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாள்ல வீரத்தமிழர் முன்னணி முருகனின் அறுபடை வீடுகளிலும் மாநாடுகள் நடத்தி திருமுருக பெருவிழா என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான விழாக்களை நடத்திய காலகட்டங்களில் இந்த பிஜேபி மற்றும் இந்து முன்னணி போன்ற யாருமே முருகனை எட்டி கூட பார்த்ததில்லைங்க. முருகனை நாம் தமிழர் கட்சி ஏந்தியதே தமிழினத்தின்
தன்னிகரற்ற பெரும் கடவுள் என்பதாலும் கூடுதலாக பிள்ளையார் ஊர்வலம் என்ற பெயரில் பிஜேபி மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஆரவார ஊர்வலங்களில் ஈடுபடுவதற்கு எதிர்வினையாகவும் தான் தமிழ் தேசியம் முருகனை தூக்கி ஆரவாரமாக வேல் ஊர்வலம் போன்றவை எல்லாம் நடத்திய பிறகு அதற்கெல்லாம் ஏற்பட்ட ஆதரவை நுட்பமாக கவனித்த பிறகு ஆரியமும் திராவிடமும் அமைதியா இருக்குமா? குறிப்பா கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்றெல்லாம் தத்துவம் பேசிய திராவிடம் முருகனுக்கு மாநாடு நடத்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் தான். முதலில் திராவிட மாடல் அரசு முருகனுக்கு மாநாடு பழனியில நடத்தினுச்சு. இப்போது ஆரியம் பிஜேபியை வைத்துக்கொண்டு முருகனுக்கு மாநாட்டை மதுரையில் நடத்துகிறது. தமிழினத்தின் தன்னிகரற்ற பெரும்பாட்டன் எங்களது முப்பாட்டன் முருகனுக்கு விழா எடுப்பதற்கு திராவிடத்திற்கு ஆரியத்திற்கும் எந்தவித உரிமையோ தகுதியோ கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த பிஜேபி, இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகள் குன்றம் காக்க கோவிலை காக்க என்னும் தலைப்பிலான இந்த முருக பக்தர்களின் பிரம்மாண்ட மாநாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இஸ்லாமிய வெறுப்பு என்பதை மூலதனமா வச்சு நடத்தப்படுதுங்க. அதுல முருகனுக்கும் இஸ்லாமிய வெறுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்ல போனா இங்கிருந்து மதம் மாறினவங்க தான் இஸ்லாமிய சகோதரர்கள். சொல்ல போனா இஸ்லாமியத்திற்கு இன்று மாறி இருக்கிற அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிற தமிழினத்தை சேர்ந்தவர்களுக்கும் முருகன் தான் முப்பாட்டன் என்பது வீரத்தமிழர் முன்னணியின் நிலைப்பாடு. எனவே தங்களது முன்னோரை வழிபடுதல் என்பது தமிழர்களின் பூர்வீக காலத்து பண்பாடாக இருந்து வருகின்ற நிலையில இன்னைக்கு குன்றத்தை காக்க போறோம், கோவிலை காக்க போறோம், அங்க இருக்கிற பள்ளிவாசலை தொந்தரவு செய்ய போறோம், தர்காவை இடிக்க போறோம், அந்த சிக்கந்தர் மலைங்கிற பேரை மாத்த போறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு மத அரசியலை செய்வதற்கு இந்துத்துவா இது போன்ற மாநாட்டை தூக்கி கொண்டு வருகிறது. இதுல தமிழர்கள் எல்லோரும் இதுல கவனமா இருந்துக்கணும். ஏன்னா முருகனை பத்தி எந்த நிகழ்வு நடந்தாலும் தமிழ்நாட்டில் உளவியல் பூர்வமா ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு விடுங்க. ஏனென்றால் முருகன் நம் இனத்தின் மூதாதை என்பது நமது மரபு அணுவுல ஊறிய ஆழமான நம்பிக்கை. எனவேதான் இந்த வாக்கு அரசியலை கையில் வைத்துக்கொண்டு திராவிடமும் ஆரியமும் முருகனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தமிழர்கள் இதுல கவனமா இருந்து இதுல எது சதி, எது அரசியல், எது உண்மையான முருகனின் மீதான பக்தி என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நடந்து கொடுங்க. இன்று நடக்கும் மாநாட்டை பற்றி கூட அண்ணன் சீமான் சொல்லும் போது வள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து பார்த்தாங்க, அது எடுபடலை என்பதால் இப்போது முருகனின் வேலை தூக்க பார்க்கிறாங்க. எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த முருகனை கும்பிட்டு விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும் என்று சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய கேள்வி இதுதாங்க. இன்று நடக்கும் முருக பக்தர்கள் மாநாடாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே திராவிட மாடல் அரசு நடத்திய பழனி முருக மாநாடாக இருந்தாலும் சரி, தமிழ் இறையோன் முருகன் கோவில்ல தமிழில் மட்டுமே அர்ச்சனை செய்ய தீர்மானங்கள் ஏற்றுவார்களா? இப்போது ஜூலை 7ஆம் தேதி நடக்க இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட தமிழ் மறைகள் ஓதப்படுமா? குடமுழுக்கு தமிழில் நடக்குமா? இதற்கான தீர்மானங்களை இது போன்ற மாநாடுகளில் ஏற்றுவார்களா என்றால் சத்தியமா கிடையாதுங்க. அப்போது இந்த மாநாடெல்லாம் யாருக்காக? எதிர்வரும் தேர்தலுக்காக. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முருகனை முன்வைத்து வாக்கு வங்கியை ஏற்படுத்த துடிக்கின்ற இந்த திராவிட ஆரிய சூழ்ச்சிகளை தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முருகனுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு இது அனுமதி வாங்குறப்போ உயர்நீதிமன்றம் பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதிச்சிச்சிங்க. அதுல மிக முக்கியமா இந்த மாநாடு முழுக்க முழுக்க முருக பக்தர்களின் மாநாடா பேருக்கு ஏற்றால் போல் நடக்கணும், இதுல அரசியல் கலக்கக்கூடாது என்பதுல தெளிவா நிபந்தனையா கொடுத்தாங்க. ஆனால் இந்த நிபந்தனைகள்லாம் மீறி இந்த மாநாட்டில் 6 சர்ச்சைக்குரிய தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கு. அதுல முதல் தீர்மானம் திருப்பரங்குன்றம் மலை மீதுல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு. இப்ப இந்த கார்த்திகை தீபம் ஏத்தணுங்கிற பேர்ல அங்க இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம் மலையில ஏற்கனவே இருக்கிற அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலை தொந்தரவு செய்யணும், அதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. இரண்டாவது தீர்மானம் பகல்காம் தாக்குதலுக்கு, அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள். இதுக்கும் முருகனுக்கும் என்னங்க சம்பந்தம்? முருகனுக்கும் பகல்காம் தாக்குதலுக்கு என்ன சம்பந்தம்? எதற்காக முருகனுக்கு பக்தர்கள் மாநாட்டில் மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கணும்? அடுத்த மூணாவது தீர்மானம் திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம், முருகன் மலைகளை காக்க வேண்டும். முருகன் மலை முருகனுக்கு தான் சொந்தம்,
முருகனின் பேரன்களுக்கு தான் சொந்தம். ஆனால் கண்டிப்பாக இந்துத்துவ சக்திகளுக்கு சொந்தம் அல்ல. அடுத்த தீர்மானம், தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும். இதுல நாங்க என்ன சொல்றோம்னா, இந்து சமய அறநிலையத்துறை என்று பேர் வைத்ததே தவறு. அதற்கு பதிலாக தமிழர் சமய அறநிலையத்துறை என்று பேர் வச்சிருக்கணும். தமிழர்கள் இந்துக்கள் அல்லர் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. அடுத்த தீர்மானம், தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்கணுமா. நேரடியா பிஜேபிக்கு ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்துக்கள் எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டு கேட்பதற்கு சாதகமாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, அங்கு கூடிய லட்சக்கணக்கான மக்களையும் தாங்கள் ஓட்டு கேட்பதற்கான கருவியா இந்த மாநாட்டை வச்சுக்கிட்டு பிஜேபி இந்துத்துவ சக்திகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆறாவது தீர்மானம், சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும். இது மட்டும்தாங்க, இந்த ஒற்றை தீர்மானம் மட்டும்தான் ஏதோ முருக பக்தர்கள் மாநாடு என்ற பேருக்கு ஏற்றது போல இருக்குங்க. மற்றபடி 5 தீர்மானங்களும் அரசியல் தீர்மானங்களா ஏற்றி முருக பக்தர்கள் மாநாட்டை இவர்கள் காவி அரசியலை ஏற்படுத்துவதற்கான, தமிழகத்திலே உண்டாக்குவதற்கான கருவியா பயன்படுத்தியிருக்காங்க. நம் வீட்டு மூதாதைக்கு ஒரு விழா நடக்கிறது என்ற வகையில நாம் மகிழக்கூட முடியாமல் எங்கு பார்த்தாலும் இந்த மாநாடு தடல் முழுக்க காவி மயத்தை திணிச்சு இந்து முன்னணி, பிஜேபி போன்ற சங்குவார் அமைப்புகள் அப்பாவி தமிழர்களை ஏமாற்ற துடிக்கின்றன. தமிழர்களே கவனம்.